தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சதீஷ் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 பாட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சங்க இலக்கியங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். சங்க இலக்கியங்கள் முடிச்சுட்டு நாம இப்ப என்ன ஆரம்பிச்சோம், சங்க இலக்கியங்களை 8 தொகை முடிச்சோம், காப்பியம் முடிச்சோம். இப்ப என்னது 10 பாட்டை நம்ம பார்க்க போறோம். சரிங்க, ஓகே. இனிமேல் 10 பாட்டு இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் முடிப்போம். அடுத்து ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, 10 பாட்டு. 10 பாட்டோட அடிப்படை தகவல்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் பட்டறையிலேயே வைகிற சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 10 பாட்டு அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த நூல்கள் இருக்கு, அதுல பாடல் அடிகளால ரொம்ப அதிகமா இருக்கிறது எது, குறைவா இருக்கிறது எது, ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம ஸ்கூல் புக்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாட்டை ஃபுல்லா பார்ப்போம். மத்த எல்லாத்துல என்னன்னா தேவையான அளவு கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கலாம். சரியா, ஓகே, பார்க்கலாமா? 10 பாட்டுல முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னா திருமுருகாற்றுப்படை. சரிங்க, திருமுருகாற்றுப்படை அதுதான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த திருமுருகாற்றுப்படை பாத்தீங்கன்னா 10 பாட்டுல நமக்கு கடவுள் வாழ்த்து மாதிரி முதல்ல வச்சிருக்காங்க. சரிங்க, 10 பாட்டுல கடவுள் வாழ்த்து மாதிரி முதல்ல நமக்கு வச்சிருக்காங்க 10 திருமுருகாற்றுப்படைய. சரிங்களா, அப்போ பொதுவா ஆற்றுப்படை அப்படின்னு பார்த்துக்கலாங்க. மொத்தம் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபாணர் ஆற்றுப்படை, பெரும்பாணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. இல்லையா, இதுல நம்ம பாக்குறது என்ன, ஃபர்ஸ்ட் திருமுருக ஆற்றுப்படை. திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல பாடினவர் யாரு அப்படின்னாக்கா நக்கீரர். பொதுவாக ஆற்றுப்படுத்தலாம் என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு பாடி பரிசு வாங்கின ஒரு புலவர் இன்னொரு புலவரை வழிகாட்டுவார். ஏற்கனவே பாடி பரிசு வாங்கின ஒரு கூத்தர் அல்லது பாணர் இன்னொரு பாணரை வழிபடுத்துவார். இப்படி வழிபடுத்துறது தான் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவோம். வழினா ஆறு, ஆறுங்கிறதுக்கு மீன் தமிழ்ல என்ன, வழி. அப்போ வழிபடுத்துறது என்ன, ஆற்றுப்படுத்துறாங்க மீன்ஸ் என்ன, வழிபடுத்துறது. ஓகேவா, இதுல பார்க்கும்போது திருமுருகாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பொதுவாகவே பாருங்க, எல்லா நூலுமே பரிசு வாங்குறவங்க பேர்ல இருக்கும். பொருணர் ஆற்றுப்படை, பொருணர்கள் தான் பரிசு வாங்க வர்றாங்க. சிறுபாணர் ஆற்றுப்படை, சிறுபாணர்கள் தான் பரிசு வாங்குவாங்க. பெரும்பாணர் ஆற்றுப்படையில பெரும்பாணர்கள் பரிசு வாங்க வருவாங்க. கூத்தராற்றுப்படையில கூத்தர்கள் தான் பரிசு வாங்க வருவாங்க. ஆனா இங்க பரிசு வழங்குற ஒரு பேர்லயே வச்சது என்ன அப்படின்னாக்கா திருமுருக ஆற்றுப்படை. இங்க புலவர்கள் தான் வர்றாங்க. வர்ற புலவர்களுக்கு முருகன் அருள் கொடுக்காரு. இப்ப இந்த இடத்துல கொடுக்கிற ஒரு பேர்ல வச்சது. மத்தெல்லாம் பரிசு வாங்க வர்றவங்க பேர்ல இருக்கும். இங்க மட்டும்தான் பரிசு கொடுக்கறவங்க பேர்ல இருக்கு. திருமுருகர் ஆற்றுப்படை. சரிங்க, திருமுருக ஆற்றுப்படைக்கு வேற என்னங்க பேர் இருக்கு அப்படின்னு கேட்டா முருகு புலவர் ஆற்றுப்படை, திருமுருகன்னு சொல்லுவாங்க அல்லது புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. பாடினது யாருன்னா நக்கீரர். சரிங்க, நக்கீரர் பாடியிருப்பாரு. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா 11ஆம் திருமுறையில இருக்கு. சைவ திருமுறைகள் இருக்காங்க. சைவ திருமுறை 11ஆம் திருமுறையாகவும் இது வைக்கப்பட்டிருக்கு. சரியா, சைவ திருமுறையில 11ஆம் திருமுறையாகவும் இது வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஓகேங்க. அப்ப பாருங்க, இங்க 10 பாட்டுல முதல் பாடலாவும் இருக்கு கடவுள் வாழ்த்து மாதிரி. அது மாதிரி சைவ திருமுறை 11ஆம் திருமுறையாகவும் இதா இருக்குங்க. பாட்டுடைய தலைவன் யாரும் முருகரை பத்தி பாடிருக்காங்க. 317 அடிகள் இருக்கு. 317 அடிகள். சரிங்க, இது பாடல் கிடையாது, ஒரே பாடல் தான். 10 பாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரே பாடல். பாடல் அடி 317 பாடல் அடி இதுக்கு இருக்கு. சரிங்க, பாவை என்னங்க அப்படின்னா ஆசிரியப்பா தான். இதுல இருக்கிற 10 பாட்டுல எல்லாமே ஆசிரியப்பா தான் பாடிருக்காங்க. 10 பாட்டுல எல்லாமே ஆசிரியப்பா தான். சரிங்களா, சங்க காலத்தில் பக்தி உணர்ச்சி நிரம்பிய முழு நூல். சங்க காலத்துல அதிக அளவு இறை வழிபாடு அந்த மாதிரி பாடல்கள் இருக்காது. சங்க காலத்துல எழுதுனதுல பக்தி உணர்ச்சியோட பாடப்பட்டது திருமுருகர் ஆற்றுப்படை. ஓகே, நம்ம பாப்பா இதுல இருக்க முக்கியமான ஒரு பாட்டு வரிய பாருங்க. உலகம் உவப்ப வலங்கேறு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டா அங்கு. அதாவது என்ன அப்படின்னா, இதுல சொல்லுவாங்க இல்லையா, உலகம் உவப்ப, உலகமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, உலகமே வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி. உவப்பானது மகிழ்ச்சி, உலகமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி யார் வர்றா, சூரியன். உலகமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி யார் இருப்பா, சூரியன். சூரியன் வந்தா உலகமே மகிழ்ச்சி அடையுது. காலையில சூரியன் உதிக்க இல்லையா, அப்படிப்பட்ட சூரியனின் பிரகாசத்தை போல இருக்கக்கூடியது முருகனின் முகம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு நக்கீரர். எப்படிங்க, உலகமே மகிழ்ச்சி அடைற மாதிரி உதிக்கக்கூடிய சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடியதான் முருகனின் முகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருக்கா, நக்கீரர் பாடியிருக்காரு. சரிங்க, நக்கீரர் பாடின திருமுருகாற்றுப்படை 10 பாட்டுல முதல் நூலா இருக்கு. சைவ திருமுறையில 11ஆவது திருமுறையா இருக்கு. ஓகே, இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். முருகு
முருகு புலவர் ஆற்றுப்படைன்னு இதுக்கு பேரு. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அது மாதிரி இதுல வந்து 6 படை வீடுகளை சொல்லியிருப்பாங்க. முருகருடைய 6 படை வீடுகள் இருக்கு இல்லையா, அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பொருணர் ஆற்றுப்படை யார் பாடினா? முடத்தாம கன்னியார். சரிங்க, பொருணர் ஆற்றுப்படை பாடினது யாரு? முடத்தாம கன்னியார். யார பாடியிருக்காரு? கரிகாலட்சம். கரிகாலட்சனுடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன். அதுக்கப்புறம் தான் அவர் பேர் என்னது நமக்கு கரிகாலன்னு மாறும். ஏன் மாறிச்சு, எப்படி மாறிச்சுங்கிறத பட்டினப்பாலை படிக்கும்போது நம்ம படிப்போம். கரிகால சோழனை பத்தி 10 பாட்டுல 2 நூல்ல பாடியிருக்காங்க. ஒண்ணு பொருணர் ஆற்றுப்படையில, இன்னொன்னு எதுல? பட்டினப்பாலையில. பட்டினப்பாலையில பாடினவர் யார் அப்படின்னா கடியலூர் ருத்திரங்கண்ணா. பட்டினப்பாலையில கடியூர் ருத்திரங்கண்ணா பாடுறாரு, இங்க முடத்தாம கன்னியார் பாடுறாரு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 248 அடிகள் இருக்கு. 248 அடிகள் பஞ்சடிகள் கலந்து ஆசிரியப்பா. வஞ்சிப்பா கலந்து ஆசிரியப்பா. பட் ஆசிரியப்பா தான் வஞ்சிப்பா கலந்து ஆசிரியப்பா. சரி, பொருணர்னா யாருங்க அப்படின்னு கேட்டா, பொருணர்னா யாரு? ஒருவரை போலவே வேடமிட்டு நடிப்பவர். ஒருவரை போலவே வேடமிட்டு நடிக்கிறது தான் பொருணர். பொருணரை 2ஆ பிரிக்கிறாங்க. ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர். என்னங்க? ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர். ஏற்களம் பாடுவோர் அப்படின்னா விவசாயிகள் போலவே வேடமணிந்து நடிக்கக்கூடியவங்க ஏற்களம் பாடுவோர். அதாவது ஒரு நாட்டு மன்னருடைய ஏற்கள சிறப்பு. ஒரு நாடு வளமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த நாட்டுடைய வளமான பகுதியில ஏற்பிடித்து விவசாயம் செய்யக்கூடிய உழவர்களை பத்தி பாடுறது ஏற்களம் பாடுவோம். இல்ல மண்ணோட சிறப்பு பத்தி பாடி போர்க்களத்தை பாடுறது யாரு? போர்க்களம் பாடுவோம். அப்போ பொருணருங்கிறது ஒருவரை போலவே வேடமிட்டு நடிப்பவர். இதுல 2 இருக்குங்க, ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? கரிகால சோழனை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம். நம்ம பட்டினப்பால கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, கரிகால சோழன் வெண்ணி பரந்தலை போர். வெண்ணி பரந்தலை போர் பார்த்துட்டு போலையா? கரிகால சோழன் வந்து வெண்ணி பரந்தலை போர்ல சேர பாண்டிய 11 வேளிர்களை ஜெயிச்சிருப்பாரு. இதை பத்தி இருக்கு. சோழ நாட்டின் வளம், காவிரியின் வளம், வயல் வளம், இதை பத்தி எல்லாம் முடத்தாம கன்னியார் பாடியிருக்காரு. பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இது போக கரிகால சோழனுடைய சரிங்க, கரிகால சோழனுடைய முக்கியமான விருந்தோம்பல் பண்பை பத்தி என்ன சொல்றாரு? காலின் 7 அடி பின் சென்று. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னா வீட்டுக்கு வந்தவங்க ஊருக்கு கிளம்பி போகும்போது 7 அடி பின்னாடி போய் வழி அனுப்பும். இந்த மாதிரிதான் கரிகால சோழன் அனுப்புவாரு. கரிகால சோழன் வந்து தன்னை பார்க்க வந்தவங்க, தன் வீட்டுக்கு விருந்தினரா வந்தவங்க கிளம்பி போகும்போது 7 அடி பின் சென்று வழி அனுப்புவாங்க. அப்ப அந்த விருந்தோம்பல் பண்பை பத்தி சொல்றேன். போய் வழி அனுப்பிட்டு வர்றது, இந்த விருந்தோம்பல் பண்பு அதுல சொல்லியிருக்காங்க. இல்லையா? ஓகேங்க. கரிகால சோழன் விருந்தோம்பல் பண்பை பத்தி பாத்திரமா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து விருந்தோம்பல் பண்பின் மரபு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார பேசுவேன். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பால்படுதல் என்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான், அதாவது யாரு? வரக்கூடிய விருந்தினர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறவங்க வாழ்க்கை என்னைக்கு என்னது பாழாகாது அப்படின்னு சொல்றாங்க. விருந்தோம்பல்லாம் என்ன? முதல் கிளாஸ்ல பார்த்திருப்போம், 2வது கிளாஸ்ல பார்த்திருப்போம். சரிங்களா? விருந்தே புதுமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? முன்ன பின்ன தெரியாதவர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என்ன பண்றது, அவங்க வெல்கம் பண்றது, அவங்கள எப்படி ட்ரீட் பண்றோம், இதுதான் என்னது விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி இங்க என்ன சொல்றாங்க? வரக்கூடிய விருந்தினர்களை சந்தோஷமா வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பேணி பாதுகாத்தா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். இதை பத்தி சொல்லுங்க. பொருளாதார படையில விருந்தோம்பலை பத்தி சொன்ன விஷயம் இது ஒண்ணு. அடுத்து என்னது? கரிகால சோழன் தன்னோட விருந்தினர்கள் 7 அடி பின் சென்று வழி அனுப்புவாரு. காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்புதல் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அடுத்து இங்க பொருணர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம். ஒருவரை போலவே வேடமிட்டு நடிப்பவர். இப்ப கரிகால சோழனை பார்க்க போனாங்கன்னா கரிகால சோழன் மாதிரியே வேஷம் போட்டு நடிப்பாங்க. இந்த மாதிரி ஒருவரை போலவே வேடமிட்டு நடிக்கிறவங்க தான் யாரு? பொருணர். பொருணரே 2 பார்த்தோம். ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர். இருக்கலாம் போர்க்களம் பாடுவோர் பார்த்தோமா? பொருளாதாரப்படையில் முக்கியமான விஷயங்கள் பாத்துறீங்க. திருவண்ணாற்றுப்படை இதுதான் ஸ்கூல் புக்ல நமக்கு பாட்டு இருக்கு. அதனால அந்த பாட்டையும் நம்ம வந்து படிக்கணும். அதுல பாட்டையும் நம்ம படிக்கணும். அதை பத்தி பார்க்கலாம். திருபாணாற்றுப்படை யாருங்க? நல்லூர் நத்தத்தனாருங்க. திருபாணாற்றுப்படை பாடுறது யாரு? நல்லூர் நத்தத்தனார். யார பாடியிருக்காரு? ஒய்மா நாட்டு நல்லியகுடம் பாடியிருக்காரு. யாருங்க? ஒய்மா நாட்டு நல்லியகுடம் பத்தி பாடுறாரு. யாருங்க இந்த ஒய்மா நாட்டு நல்லியகுடம்? ஒய்மா நாடு அது ஒய்மா நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஓவியர்களின் தலைவன். அது எப்படி ஓவியர்களின் தலைவன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, ஓவியங்கள். ஓவியங்களுக்கு நிறைய பெயர் சொல்லுவோம். படிச்ச போல முன்னாடி சொல்லியிருப்போம். ஓவியர்கள் சொல்றோம் ஓவியர்கள், ஓவியமாக்கள், சித்ராங்கதன், சித்திரசேனா, கண்ணுள் வினைஞர், இப்படி எவ்வளவு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி ஓவியர்களுக்கு
ஓவியர்களுக்கு சரி ஓவியர்களுக்கு இந்த பேர் வச்சு இல்லையா, இதுல ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓவிய மாக்கள் அப்படிங்கிற பேரு தான் சுருக்கி ஓய்மாக்கள் அப்படின்னு மாறிச்சு. ஓய்மாக்கள் தான் ஒய்மான்னு வந்துருச்சு. ஓவிய மாக்களின் நாட்டு தலைவன் நல்லியக்கோடன், ஓய்மாக்கள் நாட்டு தலைவன் நல்லியக்கோடன், கடைசி எப்படி மாறிடுச்சு, ஒய்மா நாட்டு மக்களின் தலைவன் நல்லியக்கோடன். அதான் ஒய்மா நாடு. ஒய்மா நாடு அப்படிங்கிறது ஓவியர்கள் வாழ்ந்தோம். சரி, இது எங்கங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய்மா நாடு வந்து திண்டிவனம், விழுப்புரம், மதுராந்தகம், வெள்ளூர்லாம் இருக்குல்ல இந்த ஏரியாங்க. சரியா? சோ இங்க திண்டிவனம், விழுப்புரம், மதுராந்தகம், வெள்ளூர் இந்த ஏரியாவை தான் என்ன சொல்றோம், நம்ம வந்து ஒய்மா நாடுன்னு சொல்றோம். திருவண்ணாற்றுப்படையில 269 அடிகள் இருக்கு. இதுல இதுவும் ஆசிரியர் பாவம் சரியா, 269 அடிகள் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன, ஏற்கனவே பாடி பரிசு வாங்கின சிறுபாணர்கள் இப்போ இவரை பாடி பரிசு வாங்க அனுப்புறாங்க. சரியா? அது என்னங்க சிறுபாணர் பெரும்பாணர் அப்படின்னு கேட்போம். பாணாற்றுப்படையில சிறுபாணர் ஆற்றுப்படை, பெரும்பாணர் ஆற்றுப்படை இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா சிறிய யாழ் வச்சு பாடுறவங்க சிறுபாணர் ஆற்றுப்படை, பெரிய யாழ் வச்சு பாடுறவங்க பெரும்பாணர், அவங்கள பத்தி பாடுறது பெரும்பாணர் ஆற்றுப்படை. சரியா? ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா, மூவேந்தர்களின் தலைநகரின் சிறப்பு பத்தி பாடியிருக்காங்க. சேரருடைய வஞ்சி, சோழருடைய உறையூர், பூம்புகார், அடுத்து பாண்டியருடைய மதுரை, இதை பத்தி எல்லாம் பாடப்படுது. கடையோட வள்ளல்கள் பத்தி அதைத்தான் நம்ம பாட்டுல பார்க்கறோம். அப்ப நம்ம பாட்டுல பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பாணர்ல எத்தனை வகையை சொல்றாங்க, இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். இசைப்பாணர் யாழ் வச்சு வாசிக்கிறவங்க யாழ்ப்பாணர், மற்ற இசைக்கருவிகள் வச்சு வாசிக்கிறவங்க இசைப்பாணர், இந்த குழல் இதெல்லாம் வச்சு வாசிக்கிறவங்க இசைப்பாணர், யாழ் வச்சு வாசிக்கிறவங்க யாழ்ப்பாணர். அடுத்து பிச்சை ஏற்று பிழைப்பவர்கள் யார் அப்படின்னா மண்டைப்பாணர் சொல்லுவாங்க. கையில பாத்திரம் வச்சு பாடி பரிசுவாங்களே இவனை மண்டைப்பாணர் சொல்லுவாங்க. இப்போ குழல் இந்த மாதிரி இசைக்கருவி வச்சு வாசிச்சா இசைப்பாணர், யாழ் வசிக்கு வாசிக்கிறவங்க யாழ்ப்பாணர், அடுத்து இந்த மாதிரி கையில ஓடு இது மாதிரி வச்சு இது பண்றவங்க மண்டைப்பாணர், யாசம் பண்றவங்க மண்டைப்பாணர். இது பாட்டை பார்க்கலாம். திருபாணர் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பாடியிருக்காரு. யாரை பத்தி, ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பத்தி பாடுறாரு. யார் பத்திங்க, ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பத்தி பாடியிருக்காரு. சரி, இந்த ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பத்தி 269 அடிகள் பாடியிருக்காரு. இதுல இருந்து ஒரு ஒய்மா நாடு அப்படிங்கிறது ஓவியர்களின் தலைவன் சொல்லுவோம். இவர் வந்து ஓவியர்களின் தலைவன். ஏன்னா இதுல ஆயர்களின் தலைவன், ஆவியர்களின் தலைவன் எல்லாம் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் இது ஓவியர்களின் தலைவன் சொல்லுவேன். ஓகே, இவர் வந்து ஓவியர்களுக்கு தலைவன். இந்த இதுல வந்து கடையெழு வள்ளல்கள் 7 பேரை பத்தியும் சொல்லியிருக்காங்க, மூவேந்தர்களின் தலைநகரை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கீழே இதுல பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாட்டை பார்ப்போம். திருப்பாணாற்றுப்படையில இருக்கக்கூடிய பாட்டை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஆனா அதுல இருக்க சில லைன்ஸ் தான் தேவை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பாடல்களை வரி வரியா பார்க்கணும் அப்படிங்கிறத விட பார்ப்போம். பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்க முக்கியமான சில கீவேர்ட்ஸ் தான் தேவை. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை தான் புகழ்ந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி யார் இருக்கா, ஒரு 7 கடையெழு வள்ளல்கள் இருக்கிறாங்க. சரிங்க, 7 கடையெழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கடையெழு வள்ளல்களையும் பாடிட்டு இவங்க 7 பேருக்கும் இணையானவர் தான் நல்லியக்கோடன் சொல்றாங்க. 7 பேருக்கும் இணையானவர் தான் நல்லியக்கோடன் சொல்றாங்க. ஓகே, அதான் அதுல பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரையும் சொல்றாங்க பாருங்களேன். பேகன் எந்த மலை, புதிய மலை. இவர் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, வையாவி கோப்பெரும் பேகன் சொல்லுவாங்க. என்னங்க, வையாவி கோப்பெரும் பேகன். வையாவி கோப்பெரும் பேகன் எங்க, பொதினி மலையை ஆட்சி பண்ணுது. பொதினி மலைக்கு என்னங்க பெயரு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி ஊர் பேர் படிக்கும்போது இன்னைக்கு டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து படிக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. அடுத்து சில ஊர் வந்து சில ஊர் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வேற டிஸ்ட்ரிக்டா இருக்கும், இப்போ வந்து வேற டிஸ்ட்ரிக்டா இருக்கும். அதனால அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டையும் நம்ம வந்து நிச்சயமா பார்க்கணும். சரிங்களாங்க? ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வையாவி கோப்பெரும் பேகன், பொதினிமலை. பொதினிமலைனாங்க பழனிமலை. சரியா? அதுல பாருங்க, இவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆவியர்களின் தலைவர் சொல்லுவாங்க. யார, பேகனை ஆவியர்களின் தலைவர். நல்லியக்கோடனை படிக்கும்போது என்ன சொன்னோம், ஓவியர்களின் தலைவன் சொன்னோம் இல்லையா, இவர் யாருன்னா ஆவியர்களின் தலைவர்.
இது என்னங்க ஆவியர்களின் தலைவன் அப்படின்னு கேட்டா, அந்த பொதியமலை இருக்கு இல்லையா, பொதினிமலை, பழனிமலை, அந்த ஏரியால வாழ்ந்த மக்கள் வந்து ஆவியர்கள் சொல்லுவாங்க. ஆவியர்கள். அப்ப அதனாலதான் அந்த பழனிமலைக்கு ஆவினன் குடி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. என்னங்க ஆவினன் குடின்னு சொல்லுவோம். சரியா? ஆவியர்களின் தலைவன். ஆவியர்களின் தலைவனா இருக்கக்கூடிய இந்த தேகன் இருக்கார் இல்லையா, தேகனுடைய சிறப்பை தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. வானம் வாய்த்த வளமலை கவான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடு என் பேகனும். இருக்கா? ஆவியர் பெருமகன் முக்கியமான ஒரு வார்த்தை. ஆவியர்களின் தலைவன் சொல்லக்கூடியவர் யாரு? இந்த பேகன், வையாவி கோப்பெரும்பேகன். இந்த வையாவி கோப்பெரும்பேகன் என்ன பண்ணியிருக்காரு? காண மங்கைக்கு கலிங்கம் நல்கியவர். காண மங்கைன்னா என்னங்க? காணம் அப்படின்னா காடு, மங்கைனா மயில். மயிலுக்கு கலிங்கம். கலிங்கம் என்ன? ஒரு துணி. சரி, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு நாள் காடு சுத்தி பார்க்க போறாரு, மலைவளம் காண போறாரு. போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு மயில் இருக்குது. குளிர்ல உடம்பு சிலிர்க்கும் போது உடனே தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு துணியை போட்டு மூடி என்ன பண்ணிருப்பாரு, குளிர்ல இருந்து பாதுகாக்கிறாரு. அதுதான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அப்படின்னு வந்து சொல்றோம். காண மங்கைக்கு கலிங்கம் நல்கியவர். ஓகேவா? அப்ப பேகன் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கியவர். அது மாதிரி இவரோட மனைவி பேரு முக்கியமான ஒரு பேருங்க, கண்ணகி. உங்க மனைவி பேர் என்னங்க? கண்ணகி. சோ கண்ணகி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க வந்து புறநானூறுல இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவங்களோட பேர் எங்க சொல்லப்பட்டிருக்கு? புறநானூறுல இவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. வேகன், பழனிமலை அல்லது பொதினிமலை, அந்த ஊருக்கு ஆவினன்குடின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அங்க இருந்த மக்கள் யாரு? ஆவியர்கள். சோ அதனால அந்த மலைக்கு பேரு ஆவினன்குடி. இவர் பேரு ஆவியர்களின் தலைவர். சரியா? ஓகே. அவரோட மனைவி பேர் கண்ணகிங்கிறது புறநானூறுல இருக்கு. அடுத்த பாட்டு பார்ப்போமா? பாரிமலை, பாரி பரம்பு மலை. இவர் வந்துங்க பாரி பரம்பு மலைங்க தெரியலையா? நமக்கு ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடியது. சரியா? ராமநாதபுரம். ஓகே. இப்போ பாரிமலை அப்படின்னு சாரி, பாரியுடைய பரம்பலை பாத்தீங்க இல்லையா? இப்ப நம்ம மன்னர் பாரி இருந்தாரு. இவருடைய நண்பர் யாரு? பாரியுடைய நண்பர் கபிலர். பாரியோட பெண்கள் யாரு? பொண்ணுங்க யாரு அப்படின்னா அங்கவை, சங்கவை. ஓகே, இப்படி பார்க்கலாமா? அங்கவை சங்கவைங்க பெண்பார் புலவர்ல ஒருத்தங்க. எப்படி சொல்றது, இவங்களை பத்தி சொல்லும்போது மூவேந்தர்களும் திருமணம் பண்ண ஆசைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட அங்கவை சங்கவைய திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக மூவேந்தர்கள் வந்து காத்திருந்ததாகவும் சொல்லப்படும். அப்படி இவர் வந்து திருமணம் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலதான் மூவேந்தர்கள் இவர் மேல படையெடுத்து வந்திருப்பாங்க, அந்த பாரி மேல. ஆனா மூவேந்தர்களையும் சமாளிச்சவர் இவருக்கு. பரம்பமலை கோட்டையை மூவேந்தர்கள் முற்றுகையிட்டு நிற்கும் போது இவர் வந்து சமாளிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, மூவேந்தர்களால் அனுப்பப்பட்ட ஒற்றர்களால் தான் இவர் கொல்லப்பட்டிருப்பாரு. யாரு? மன்னர் பாரி. இப்படி மன்னர் பாரி, மன்னர் பாரியோட நண்பர் தான் யாரு அப்படின்னு கேட்டா கபிலர். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவர் ஒரு நாள் மதுரை தமிழ் சங்கத்துக்கு போன சமயத்துலதான் மன்னர் பாரி கொல்லப்பட்டிருப்பாரு. ஓகே. இந்த மன்னர் இவர் கபிலர் இருக்காரு இல்லையா, பாரி இறந்ததுக்கு அப்புறமா அங்கவை சங்கவை இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு போனாரு கபிலர். ஆனா யாருமே திருமணம் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா மூவேந்தர்களும் ஆசைப்பட்ட பொண்ணுங்க இல்லையா? சோ அப்போ யாருமே திருமணம் பண்ண ஆசைப்படல. சோ கடைசி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கபிலர் வந்து ஔவையார் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. யாருங்க? ஔவையார் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு கபிலர். என்ன சொல்லனா, ஔவையாரே, என் நண்பர் பாரி இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இல்லாம என்னால தனியா வாழ முடியல. நான் நோன்பு இருந்து உயிர் துறக்க போறேன். அதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கபிலர் ஔவையார் கிட்ட இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறமா கபிலர் என்ன பண்றாரு? உண்ணாவிரதத்தை இறந்து போயிட்டாரு. பாரி இறந்ததுக்காக உண்ணா நோன்பு இருந்து இறந்தவர் தான் யார் அப்படின்னா கபிலர். கபிலர் இறந்ததுக்கு அப்புறமா அங்கவை சங்கவை இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு யார் திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா ஔவையார் திருமணம் பண்ணிருப்பாங்க. எங்கங்க அப்படின்னு கேட்டா திருக்கோவிலூர். திருக்கோவிலூர்னா மலையமான் நாடு இருக்கு இல்லையா, மலையமான் திருமுடிக்காரியோட வம்சத்துல வந்தவங்க. ரெண்டு இளவரசர்களுக்கு இவங்களை திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. மலையமான் திருமுடிக்காரி வம்சத்துல வந்த இவங்க இருக்காங்க இல்லையா, ரெண்டு இளவரசர்களுக்கு அங்கவை சங்கவையை திருமணம் பண்ணி வச்சது யாரு அப்படின்னு கேட்டா யாருங்க? ஔவையார். ஔவையார் பத்தி திருக்கோவிலூர் கல்வெட்டுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. லாஸ்ட் இயர் இதை பத்தி ஒரு கொஸ்டினும் வந்துருந்துச்சு. யூனிட் 6 பக்கம் அதை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்ப பார்ப்போம். மன்னர் பாரி இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்க. பாருங்க,
நறுவி உழைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய. முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்குகள் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும். முல்லைக்கு பெருந்தேர், அதாவது முல்லைக்கு அந்த பாரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முல்லைக்குடி காத்துல அசையுமா, அது ஆதரவு இல்லாம இருக்குது, தன்கிட்ட ஆதரவு கேட்கிற மாதிரி தெரியும் தோணிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தேரையே கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த முல்லைக்கொடி வளர்ந்திருக்கக்கூடிய மலை, அடுத்து நிறைய அருவிகள் எல்லாம் வீழக்கூடிய மலை, அப்படிப்பட்ட பரம்பு மலையை ஆட்சி செய்யக்கூடிய பாரி அப்படின்னு நமக்கு இதுதான் வேணும்னா இந்த இந்த தான் நமக்கு தேவை. சரிங்களா? அப்பா திருமுடி காரியை பத்தி படிக்கிறோம். மலையமான் நாடு, திருமுடிக்காரி. இந்த மலையமான் நாடுனா என்ன அப்படின்னா இன்னைக்கு திருக்கோவில், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் திருக்கோவிலூர் தான் மலையமான் நாடு. என்ன பண்ணாரு, கரங்குமணி வாழ் உழை புறவியோடு வையகம் அருள ஈர நன்மொழி இரவலுக்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கழல் தொடித்த தடக்கை காரியம். இந்த வேர்டு முக்கியம். ரெண்டு தடக்கை புறவி இரவலுக்கு ஈந்த. ஓகே, தடக்கைனா என்னங்க அப்படின்னா நம்ம என்ன படிப்போம், தடக்கை அப்படின்னு சொல்லும் போது இலக்கண குறிப்பு என்ன, தடக்கை உரிச்சொற்றொடர் அப்படிதானே. தடக்கைனா நீளமான கை. எல்லாருக்கும் சாதாரணமா கை இருக்குங்க, இவருக்கு ரொம்ப நீளமான கையா கொடுத்து கொடுத்து பெரிய கைங்க, தடக்கை. சரியா? ஓகே. இரவலருக்கு ஈந்த, புறவி வாழ்வுளை புறவியோடு வையகம் அருள ஈர நன்மொழி இரவலுக்கு ஈந்த. இந்த ரெண்டு வேர்டை பார்ப்போம். இரவலர்கள் பரிசு வாங்க வந்த புலவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, புறவி. புறவினா என்னங்க அப்படின்னா குதிரை. இரவலர்களுக்கு குதிரை கொடுத்தது யாரு, மலையமான் நாட்டு திருமுடிக்காரி. மலையமான் நாட்டு திருமுடிக்காரி. இந்த மலையமான் நாட்டுக்கு இன்னைக்கு பேர் தான் திருக்கோவிலூர் அல்லது ஜம்பை அப்படின்லாம் பேர் இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடியது. ஸோ அந்த இதுல திருக்கோவிலூர் கிடைச்ச கல்வெட்டுகள்ல ஔவையார் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்க. அப்போ புறவினானது குதிரை. ஸோ இரவலர்களுக்கு குதிரையும் ஈர நன்மொழி, அதாவது நல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புனவர் தான் யாரு, இந்த மலையமான் திருமுடிக்காரி. அவரையும் தெரிஞ்சுக்கோங்க. தடக்கை காரின்னு சொல்லுவாங்க. தடக்கை, இந்த தடக்கையான்கிற வார்த்தை ரொம்ப ரேரா இருக்கும். தடக்கையான்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரேரா இருக்கும். சில பேருக்கு வந்து கை நீளமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ லைக் யார சொல்லலாம், ராமர் கம்பராமாயணத்துல ஒரு லைன் வரும் பாத்தீங்கன்னா தெரியும், தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அப்படின்னு ஒரு லைன் உண்டு. தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். தடக்கையான் யாருக்கு, ராமருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா தாதை சடாயு வந்து இறந்திருப்பாரு. சடாயுக்கு வந்து ஈமச்சடங்கு செய்யும் போது, தாதைனா தன் தந்தை, சடாயுக்கு மகன் ஸ்தானத்துல இருந்து ராமர் என்ன பண்றாருன்னா ஈமச்சடங்கு செய்யறாரு. அப்பதான் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான், அதாவது தந்தை ஸ்தானத்துல சடாயுவை நினைச்சு தடக்கையான் நீண்ட கைகளை உடையவரான ராமர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். அதாவது சில பேருக்கு நீண்ட கைகள், கால் முட்டிக்கு கீழே நீளமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மட்டும் இந்த தடக்கையான்ங்கிற வார்த்தை ரொம்ப ரேரா இருக்கும். நம்ம பாடப்புத்தகங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காரிக்கு இருக்கு. கம்பராமாயணத்துக்கு யாரு, ராமருக்கு இருக்கும் அந்த பேரு இல்லையா? அதனால இந்த மாதிரி பேர்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க. அப்போ இரவலர்களுக்கு குதிரையை கொடுத்தது யாரு, மலையமான் திருமுடிக்காரி. 3 பேர் பார்த்துட்டீங்க, 4 பேர் தான் ஸ்பீட் அப். அடுத்துங்க ஆய். இவர் யாருன்னா அவரோட மொழி பேர் இருந்தா ஆய் அண்டினன். ஆய் அண்டினன் புதிய மலை. புதிய மலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் இதை சொல்லக்கூடிய தென்காசி மாவட்டம் புதிய மலை. இந்த ஆய் அண்டினன் இவருக்கு சொல்லணும்னா இவர் வந்து ஆயர்களின் தலைவர். இப்ப பாத்தீங்களா, ஆயர்களின் தலைவன் ஆய் அண்டினன், ஆவியர்களின் தலைவன் பையாவி கோப்பர் பேகன், ஓவியர்களின் தலைவன் நல்லியகுடன். அந்த பேர் அதுக்குதான் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துக்கணும். இவர் என்ன பண்ணாரு, நீல நாகம் நல்கிய கலிங்கம், நீலம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவம் தாங்கிய சார்ந்து புலர் திணிதோள் ஆர்வ நன்மொழி ஆயும். ஆலமர் செல்வருக்கு இந்த லைன் தான் முக்கியம். என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதிகைமலை பகுதியில அங்க நாகர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நாகர்கள், அந்த நாகர்கள் என்ன பண்றாங்கன்னா நீல நிற முத்தும் ஒரு பட்டு துணியும் கொடுக்குறாங்க. நீல நிற முத்து பட்டு துணி, நீலம் முத்தா
நாகம். கலிங்கம்னா என்ன? துணி, பட்டு துணியை கொடுக்குறாங்க. கலிங்கம்னா பொதுவாக துணி, அது வந்து பொதுவாகவே பயன்படுத்தப்படுது. இப்ப நம்ம மயிலுக்கு போர்வை போற்றினார் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா இங்க படிக்கும்போது கானம் வங்கிக்கு கலிங்கம். கலிங்கம் வந்து பொதுவா துணியை குறிக்கக்கூடிய ஒரு பேர், சரியா? இப்போ என்ன பண்றாங்க, நாகர்கள் வந்து நீல முத்தம் ஒரு பட்டு துணி கொடுக்குறாங்க. இதை அவர் சொல்றாரு, இப்படி ரேரான பொருள், அரிதான பொருள் என்கிட்ட இருக்கிறத விட ஆள் அமர் செல்வன். ஆள் அமர் அப்படின்னா என்ன? பிரிச்சு படிக்கணும். ஆள் அமர்னா என்னது? ஆள் அமர். ஆள்னா ஆலமரம், சரிங்க? முன்னாடி வந்து ஒரு நம்பிக்கை உண்டுங்க. நம்ம வந்து இயற்கை வழிபாடுல வந்து கொஞ்சம் மாறி மரங்கள் சார்ந்த வழிபாட்டுக்கு மாறின காலம். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நம்ம ஆட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் மரங்கள்லயே இறைவனா வணங்கணும். படிச்சிருப்பீங்களா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல? சிந்து சமவெளி மக்கள் வந்து அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் வழிபட்டாங்க படிப்பீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே இருந்துச்சு. எப்படின்னா ஆல், ஆலமரம், ஆலமரத்தில் சிவனும் ஆலமரத்து இலையில விஷ்ணுவும் இருக்கிறதா ஒரு நம்பிக்கைங்க. ஏங்க, ஆலமரத்துல சிவனும் ஆலமரத்து இலையில விஷ்ணு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அப்படிதான் ஆலமரத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனான சிவனுக்கு இவர் அதை கொடுத்தாரு. நாகர்கள் வழங்கிய நீல முத்து மற்றும் பட்டு ஆடையை, இதெல்லாம் ரொம்ப ரேரான பொருள், நான் வச்சுக்கிறத விட இறைவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆலமரத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவனுக்கு கொடுத்திருக்காரு. அதான் ஆலமர சிவன். ஓகே, அடுத்து பாருங்க. சந்து புலர் திணிதோல், சாந்து புலர் சந்தனம், சொல்லுங்க. சந்தனம் பூசி இருக்கக்கூடிய, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா, பொதிகை மலை, சந்தனம் வழிது, சந்தனம் பூசி இருக்கக்கூடிய தோள்களை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தனம் பூசி இருக்கக்கூடிய திணிதோல், வலிமையான தோள்களை உடையவர் யாரு? நமக்கு ஆய் அண்டீரன், சரியா? அதிகம். யாரு? அதிகமான நெடுமான அஞ்சு. அந்த குடும்பத்து பேரே அதிகமானுங்க. அதிகமான், நெடுமான், முழுங்க. அதிகமான், நெடுமான் அஞ்சு. தகடூர், தகடூர்னா தர்மபுரி. தகடூர் தர்மபுரி. தர்மபுரியில கூட அதிகமான் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூட இருக்கும் இல்லையா? மியூசியமா கூட இருக்கும். தர்மபுரி அதிகமான், ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்ந்து விளைதீங்கி அவைக்கு இந்த தீங்கனின்னு நமக்கு வந்து இனிமையான கனி, ஓகேவா? உறவுச்சனம் கனலும் மொழிதுகள் நெடுவேல் அறவக்கடல் தானே அதிகனும். ஓகே, நமக்கு தேவையான நெல்லிக்காய், ஒரு இனிமையான நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய பலம் தரக்கூடிய ஒரு நெல்லிக்காய். இது யாருக்கு கிடைக்குது? அதியமான் நெடுமான் அஞ்சுக்கு கிடைக்குது. இந்த அதியமான் நெடுமான் அஞ்சுக்கு கிடைக்கும் போது அதியமான் அதை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அவ்வைக்கு கொடுக்குறாரு. அவ்வையே, இந்த நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய நெல்லிக்கனி வந்து உங்க கையில இருந்தாதான் நிறைய பேருக்கு அது பயன்படுத்தும் சொல்லிட்டு அவ்வைக்கு கொடுக்குறாரு சொல்லியிருக்காங்க. கமல் பூஞ்சாரல் கவினிய, மணமிக்க பூஞ்சாரல்ல விளைஞ்ச அந்த நெல்லிக்கனிய, அமிழ்தமான இனிமையான கனிய, அமிழ்து போல விளைந்த இனிமையான நெல்லிக்கனிய அவ்வைக்கு கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அதியமான். இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆல்ரெடி படிச்ச கொஸ்டின் தான் கேட்பான். அதியமான் இருக்காங்க இல்லையா? அதியமான் வந்து சரி, அதியமானுக்காக ஔவையார் யாருக்கிட்ட தூது போனாங்க? அதியமானுக்காக ஔவையார் யாருக்கிட்ட தூது போனாங்க? படிச்சிருப்பீங்க. அந்த மன்னர் பேரை கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? மறக்காம. அதியமானுக்காக ஔவையார் யாருக்கிட்ட தூது போனாங்க சொல்லிருப்பாங்களே. அதியமானுக்கும் இன்னொரு மன்னருக்கும் சண்டை வந்திருக்கும். அப்போ ஔவை சொல்றாங்க, அதியமானே, அந்த மன்னனும் நீ சொந்தக்காரங்க தானே, ஏன் நீங்க சண்டை போடணும்? சண்டையை விட்டுறலாமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அதியமான் சொன்னாரு, ஔவையே, நீங்க சொல்றீங்க சரி, நான் சண்டையை விட்டுறேன். ஆனா நானா போற விட்டுட்டா அதியமான் பயந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மன்னனை, சரியா? இந்த மன்னன், அது நீங்க சொல்லணும், சரியா? கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. ஓகே, அந்த மன்னன் இருக்காரா? அந்த மன்னனை நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன்னு சொல்றாரு அதியமான். ஔவையாரும் அந்த மன்னன்ட்ட போய் பார்க்க போறாங்க, சரிங்க? அந்த மன்னனை போய் பாக்குறாங்க. அதுக்கு அவர் கேட்கிறாரு, என்ன ஔவையே, என்ன தேடி வந்திருக்கீங்க? அதியமான் தூது அனுப்பியிருக்காரா சண்டையை நிறுத்த சொல்லி அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அதுக்கு ஔவை சொல்றாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அதியமான் பிஸியா இருக்காரு, அதான் நான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன், எனக்கு டைம் பாஸ் ஆகலாம் இந்த பக்கம் வந்தேங்கிறாங்க ஔவையா. உடனே அந்த மன்னன் கேட்கிறாரு, சரி ஔவையே, வந்தது நன்றதாகிவிட்டது, வாங்க என்னுடைய போர்க்கருவிகளை பாருங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. போர்க்கருவிகளை காட்டுறாங்க. பாருங்க, என்னுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் எப்படி பளபளப்பா வச்சிருக்கேன்னு. ஔவையார் சொல்றாங்க, உண்மையில சூப்பரா இருக்கு. ஆனா இந்த அதியமானோட போர்க்கருவிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரத்த கரையோடும் முனை மழுங்கி போயும் கிடக்கும். ஆனா உங்களோட கருவியை பாருங்க, எவ்வளவு சூப்பரா, ஷார்ப்பா, கிளியரா, பாலிஷ்டா, சூப்பரா வச்சிருக்கீங்க. இங்கிலீஷ் சொன்னாலும் கேட்கக்கூடாது, சரிங்க? எவ்வளவு அழகா பளபளப்பா கூர்மையா வச்சிருக்கீங்கன்னா ஔவையார் சொன்னாங்க.
அந்த பக்கம் போனாங்க, போர் யானைகளை பார்த்தாங்க. வேற சொல்றாங்க, உங்களோட போர் யானையை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு, அந்த கால் விரல்கள் எல்லாம் எப்படி பளபளப்பா இருக்கு, அந்த காதுகள் எல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு. இதுவே அதியமானுடைய யானையை பார்த்தீங்கன்னா எதிரிகளின் தலைகளை மிதிச்சு மிதிச்சு நகம்லாம் பிஞ்சு போயிருக்கு. நீங்க சூப்பரா வச்சிருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னன் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சாருன்னா, அவையே நீங்க சொல்றது புரியுது, என்னுடைய போர்க்கருவிகள் இங்க போர்க்களத்தை பார்க்கல, அதனால பளபளப்பா இருக்கு. ஆனா அதியமான் அப்படி இல்லை, போர்க்களத்துல எதிரிகளை வெட்டி வீழ்த்தினதுனால மழுங்கி போய் இருக்கு. அதை கிளீன் பண்ண கூட முடியாம தான் ரத்த கரையோட கிடக்குது. நீங்க சொல்லி புரிய வச்சுட்டீங்க. எப்படி என்னோட போர்க்கருவிகள் இன்னும் போர்க்களத்தை பார்க்காத, அதனால நல்லா இருக்கு. ஆனா அதியமான் கருவி அப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டீங்க. யானை, எனது யானை இந்த போர்க்களத்தை பார்க்கல, அதனால கால் நகம்லாம் அழகா இருக்கு. ஆனா அதியமான் அப்படி இல்லை, போர்க்களத்துல அவனுடைய யானைகள் எதிரிகளை மிதித்து நகங்கள்லாம் பிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால அவையே என்னை விட அதிகமா பலம் வாய்ந்தவர்னு சொல்லி போற நிறுத்திட்டாரு. யார் அவர்? கடைசி வரைக்கும் நான் பேர சொல்லாம சமாளிச்சிட்டேன். சரிங்களாங்க? ஓகேங்க. நீங்களே இந்த எந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதுமா அடுத்துங்க நளிமலை. நளிமலைங்கிறது நமக்கு ஊட்டி. சரியா? ஓகே. நளிமலைங்கிறது இங்க ஊட்டி உதகமண்டலம் இருக்கு இல்லையா? ஊட்டிங்க. இதுல என்ன சொல்றோம்? கரவாது நட்டோர் உவப்ப நடைபெறிகாரம் முட்டாது உடுத்த முனைவிளங்கு தடக்கை துளிவழி ஒளியும் வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை நாடன் தடக்கை கொடுத்து அந்த பெரிய கை நீண்ட கைன்னு சொல்லியிருக்கோம். சரிங்க? நட்டோர் ஒப்ப நடைபெறிகாரம் முட்டாது கொடுத்த என்னன்னா, இந்த மலைபொழியும் வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை பாருங்க, துளி மழை பொழியும் மழை துஞ்சிட்டே இருக்கக்கூடிய வழிதுஞ்சு நெடுங்கோடுனா உயரமான மலைப்பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய களிமலை நாடன் அழியும். சரிங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, முட்டாது கொடுத்த, முட்டாதுன்னா குறைவில்லாமல் கொடுத்த, யாருக்கு? மலைப்பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு இல்லறத்திற்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்தாரு. மலைவாழ் மக்களுக்கு இல்லறத்திற்கு தேவையான பொருள் எல்லாம் குறைவில்லாம கொடுத்தாருங்க. இப்படிப்பட்ட அதான் முட்டாது கொடுத்த. சரிங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த நள்ளி. ஊட்டிங்க. நளிமலைனா ஊட்டினா உதகமண்டலம். ரெண்டே பாட்டு. ஓரி யாரு? வல்வில் ஊரி, வலிமையான வில்லை உடைய ஓரி. கொல்லிமலை நாமக்கல். கொல்லிமலை பகுதி. நளிசிலை நரும்போது நாகுமுதிர் நாகத்து குறும்புரை நன்னாடு கோடியற்கு ஈந்த காரி குதிரை காரியோடு மலைத்த ஓரி குதிரை ஓரியும் பொருளின் மேல போயிடுச்சுன்னா, தரும்போது கங்கலிய நாகுமுதிர் நாகத்து குறும்புரை நன்னாடு கோடியற்கு ஈந்த, குறும்புரை நன்னாடு கோடியற்கு ஈந்த இந்த லைன். சரியா? என்ன பண்றாரு? இரவலர்களுக்கு பரிசு வாங்க வந்தவங்களுக்கு கிராமங்கள் எழுதி கொடுத்தாரு. அதாவது குறும்புரை நன்னாடு யாருக்கு? கோடியருக்கு ஈந்த. சரிங்களா? அப்ப யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம இரவலர்களுக்கு கிராமங்கள் எழுதி கொடுத்தாரு, நாடுகள் எழுதி கொடுத்திருக்காரு. சரியா? அதனால காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் அப்படின்னா, திருமுடி காரி இருக்கார் இல்லையா, அவர் கூட சண்டை போட்டுதான் யார் இறந்திருக்கா? ஓரி இறந்திருக்காரு. காரி இருக்கார்ல, திருமுடி காரி, அவர் கூட சண்டை போட்டுதான் ஓரி இறந்திருப்பாரு. அதுதான் சொல்லியிருக்காங்க, காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரி. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லி குழந்தை என்ன சொல்லுங்க? ஏன்னா ஆங்கு 7 சமன் கடந்த 7 உரல் தோட்டினில் 7 பூண்ட ஈகை சென்னுகம் வெறிகடல் வேலி நகம் விளங்க ஒருதான் தாங்க உரனுடைய நுந்தாள். என்னங்க அப்படின்னு 7 சமம் கடந்த 7 உரழ்தினிதோள் 7 பூண்ட ஈகை சொல்லுங்க. 7 பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பார்த்தீங்க. 7 பேரோட சிறப்பை தன்னகத்தில் கொண்ட ஒருவன் தான் ஒய்மா நாட்டு நல்லி. புரியுதுங்க? 7 குதிரைகள் சேர்ந்து ஒரு தேரை இழுத்துட்டு போற மாதிரி 7 பேரோட பெருமைகளை சேர்த்து வச்சிருக்கவர் தான் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஒய்மா நாட்டு நல்லியக்குடன் அப்படின்னு பாடல் பார்த்துருவீங்க. ஒவ்வொன்றும் நமக்கு தேவையான வரிகள் தான். சரியா? 7மே நமக்கு தேவை. இந்த 8 வள்ளலுமே அப்ப நமக்கு தேவையானது பார்த்துருக்கோம். ஓகேங்க. இப்போ சிறுவனாற்றுப்படை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? திருமுருகர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபாணர் ஆற்றுப்படை, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம்? நாம இதை பத்தி அடுத்தது நம்ம பார்க்கலாம். சரிங்க? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு பார்க்குறோம். அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் நன்றி.